குழந்தைகளே, காலை வணக்கம். தமிழாசிரியர் தெய்வமணி. இன்று 9ஆம் வகுப்பில் இயல் 4 உள்ள கவிதை பேழை எனும் தலைப்பு பார்க்க போகிறோம். எழுதிய ஆசிரியர் வைரமுத்து. அவர் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று பார்க்கலாம். ஓ என் சமகால தோழர்களே, என்னுடைய சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே என்று ஒரு தலைப்பை கொடுத்து எழுதியிருக்கிறார் வைரமுத்து அவர்கள். வைரமுத்து அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், தேனி மாவட்டத்தில் சாதாரண ஒரு குக்கிராமத்தில் பிறந்த மிகவும் எளிமையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். தன்னுடைய கல்லூரி பருவங்கள் வரையிலும் கூட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மிக எளிமையான ஒரு மனிதர். யாரேனும் வாழ்க்கையில் ஒரு பின்புலம் ஏதும் இன்றி முன்னேற வேண்டும் என்று ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வைரமுத்து அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏபிஜே அபுல் பக்கீர் ஜெயலலிதாவுதீன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. தேனி வைரமுத்து, இளையராஜா, பாரதிராஜா அவர்கள் எல்லாம் ஒரு மாவட்டத்தை சார்ந்தவர்கள். இவங்க ஒரு சமகாலத்தை வாழ்ந்தவங்க. இவங்க எல்லாருமே திறமையினுடைய அடித்தளத்தை பின்புலமாக வைத்துக் கொண்டு முன்னேறியவர்கள். வைரமுத்து அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அவைக்கட புலவராகவும் இருந்திருக்கிறார், மறந்துவிட வேண்டாம். அவர் வாங்கிய பட்டங்கள் என்னென்ன? முதலில் வைரமுத்து அவர்களை பற்றி பார்த்துவிட்டு பாடத்திற்கு நுழையலாம். நூல்வெளி. கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டு என்னும் ஊரில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதர். ஆனாலும் அவருடைய திறமை அவரை எங்கு கொண்டு போய் சேர்த்துட்டு பாருங்க. இந்திய அரசின் உயர்ந்த விருதுகள் ஒன்றான பத்மபூஷன் அப்படிங்கிற விருதை வாங்கிய ஒரு சிறந்த ஒரு கவிஞர். கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு தமிழக அரசால் கொடுக்கப்படக்கூடிய சாகித்ய அகாதமி விருதினையும் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியர்களுக்கான தேசிய விருதினை 7 முறை பெற்றிருக்கிறார். மிக சிறந்த ஒரு புகழ். ஒரு தமிழன் இவ்வளவு சிறந்த இடத்தை அடைய முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நிறைய வளரும் பிள்ளைகளுக்கும் முன்னேற துடிக்கும் இளைஞர்களுக்கும் இவர் ஒரு பெரிய ஒரு சொம்ப சொற்பனம் அப்படிதான் சொல்லணும். இன்னொன்று, இவர்களுடைய அரசியல் மற்றும் தனிப்பட்ட வரலாறுகளை எல்லாம் தூக்கிவிட்டு அவருடைய திறமையை மட்டும் நீங்க முன்னாடி வச்சு பாத்தீங்க அப்படின்னா மிக சிறந்த ஒரு மனிதர். தேசிய விருதினை 7 முறையும், மாநில அரசின் தமிழக அரசுடைய விருதினை 6 முறையும் பெற்றிருக்கிறார். இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இப்பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு, மறக்காதீங்க. வைரமுத்து கவிதைகள் அப்படிங்கிற ஒரு அவருடைய தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. தேனி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. ஊர் மெட்டு. பத்மபூஷன் அப்படிங்கிற உயரிய விருதையும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 7 முறை தேசிய விருதையும் 6 தமிழக விருதையும் வாங்கியிருக்காரு. 2003ஆம் ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற ஒரு புதினத்துக்காக சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்காரு. இப்ப புரியும் நினைக்கிறேன். சாதாரண எந்த ஒரு பின்புலமுமே இல்லாம தன்னுடைய திறமையினுடைய காரணத்தினாலையும் தன்னுடைய முனைப்பு ஆர்வத்தின் காரணமாகவும் எப்படியாச்சும் வாழ்க்கையில ஜெயிச்சிடணும் அப்படின்னு போராடி மேல வந்தவர்கள் இவரும் ஒருவர். அவர் எழுதிய கவிதையை தான் நம்ம பார்க்க போறோம். நுழைவோம். அறவியலும் அறிவியலும். அறவியல் என்னங்க அப்படின்னா அறம் சார்ந்த இயல். நேர்மையா இருக்கிறது, பொய் பேசாம இருக்கிறது, குடைத்தன்மையோட இருக்கிறது, பிறருக்கு துன்பம் விளைவிக்காம இருக்கிறது, எல்லாமே அறம். பெரியவர்களுக்கு உதவி செய்வது, மரியாதை தருவது, சான்றோருக்கு மதித்து நடப்பது, ஆசானை மதித்து நடப்பது, இப்படி எல்லாமே எதுல வந்தது அப்படின்னா அறிவியல்ல வந்து. அறிவியலும் அறிவியலும் சயின்ஸ் இவை இரண்டும் இணைந்துதான் நம் தமிழ் சமூகம் உருவாகி இருக்கிறது. எனவே அறிவியலோடு அறிவியல் கண்ணோட்டமும் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை தற்கால படைப்பாளர்கள் வலியுறுத்துகின்றனர். அவ்வகையில் அறிவியல் துறையில் தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தம் விளைவை இப்பாடல் மூலம் கவிஞரும் வெளிப்படுத்துகின்றார். அறிவியல் நாம் என்ன பண்ணிட்டோம்னா ரொம்ப அதிகப்படியான வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் காலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா?
ஓடும் பொழுது என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய சிறந்த பண்பாடுகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஓடிட்டு இருக்கோம். அகழாய்வு நடத்தும் போது நான் சிறப்பா சொன்னேன், நானு பண்பாடுகள் மிக சிறந்தது, அதை விட்டு விட்டு ஓடுவது என்பது மட முட்டாள்தனம். அதையும் சுமந்து கொண்டு ஓடினால்தான் அந்த வெற்றியினுடைய அடையாளம் அங்க நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு. இவர் என்ன செய்யறாருன்னா, இன்றைய வளரக்கூடிய சமுதாயம் அறிவியலோடு அறத்தையும் பின்பற்ற வேண்டும், அதுக்காக தான் இந்த மாதிரியான பாடல்கள் அவர் எழுதுகிறாரு அப்படின்னு சொல்ல வராங்க. நம்ம நேர பாட்டுக்குள்ள போயிடுவோம். இந்த வாழை அளப்போம் ஒரு அழகான ஒரு ஏவுகணை போட்டிருக்காங்க. அதுக்கு பாட்டுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கடைசியில் முடியும் போது தான் தெரியும். கிளிக்கு முதல் வடிப்பார், கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை. இங்க கிழக்கு அப்படிங்கிற வார்த்தையை எந்த இடத்துல பயன்படுத்துவாங்கன்னா விடியல் என்பதை குறிக்கும். வாழ்க்கையில பரவாயில்ல இதுல இருந்து நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பொருளை குறிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை. இந்த இடத்துல கிளி அப்படின்னுட்டு உவமையா யார சொல்றாரு அப்படின்னா, நம்மள மாதிரி உங்களை மாதிரி வளரக்கூடிய செல்வங்களுக்கு சொல்றாரு. வளரக்கூடிய செல்வங்களாகிய நீங்கள் எப்படி வாழ ஆசைப்பட வேண்டும் என்றால், கிளிக்கு ரெக்கை முளைத்து விட்டால் அதற்கு பறப்பது என்பது ஒரு பெரிய இலக்கா கிடையவே கிடையாதே. அதற்கு ரெக்கை இருக்கிறது, உனக்கு திறமை இருக்கிறது, அதை கொண்டு நீ முன்னேறு. பறவை கிளி அதனுடைய ரெக்கையை நம்புகிறது, அதனுடைய தன்னம்பிக்கை நம்பி பறக்கிறது, அது அதனுடைய விடியலை நோக்கி ஓடுகிறது. அதை போல நீயும் ஓடிக்கொண்டே இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை. அதற்கு ஒரு பெரிய தூரம் இல்லை. எல்லா குழந்தைகளுமே கேட்கக்கூடிய மிகப்பெரிய 11 ஆண்டுகளாக நான் தமிழாசிரியராக பணியாற்றுகிறேன். மாணவ செல்வங்கள் அதிகமாக கேட்கின்ற வினா, ஐயா வாழ்வில் எவ்வாறு வெற்றி பெறுவது? தயவு கூர்ந்து மாணவர்களே, வெற்றியை இலக்காக வைக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை இலக்காக வையுங்கள், வெற்றி தானாக வரும். இவ்வளவுதான் விஷயம். எதையாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற மாணவர்கள் சொல்லக்கூடிய அறிவுகள் என்ன அப்படின்னா, செயல்பாடுகளை எதையாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஏதாச்சும் ஒண்ணு அமையும், நமக்கு வாழ்க்கையில பெருசா முன்னேற முடியும். வெறும் வெற்றியை நோக்கிட்டே நீங்க ஓடிங்க அப்படின்னா தோத்துருவீங்க, பயந்துருவீங்க. அலெக்சாண்டருடைய மிகப்பெரிய வரிகள் இதெல்லாம். வாழ்வில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று ஓடாதே, தோற்றுவிடக் கூடாது என்று ஓடு, வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி உன்னை வந்து சேரும். அது அவருடைய வரி. மாணவர்கள் இருக்கின்ற நிறைய சந்தேகங்கள் தான், நிறைய வாழ்க்கையை பார்த்து பயப்படுறீங்க. ஏன்னா இல்ல இங்க சாதாரண புழுவிற்கு கூட வாழ்க்கை உண்டு, சாதாரண பறவைக்கு கூட இங்கு வாழ்க்கை உண்டு, சரி ஓரறிவு புல்லிற்கு கூட இங்க வாழ்க்கை உண்டு. 6 அறிவு படைத்த குழந்தைகள் நீங்கள் உங்களுடைய திறமையை அடுத்து கண்டுவிட்டீர்கள் என்றால் எட்டி பிடிப்பது வானம் அல்ல, எதாக இருந்தாலும் உங்கள் காலின் கீழ் வசப்படும். முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால், இந்த விதைகளுக்குள்ளார ஏற்கனவே திறமை நிறைய இருக்கு. முளைக்கும் விதைகளுக்குள்ளார முளைச்சு வந்துடணும் திறமை நிறைய ஏற்கனவே இருக்கு. முளைக்க துடித்தால், அது எப்படியாச்சும் முளைச்சு வரும்னு நினைச்சா இந்த பூமி ஒன்றும் பாவம் இல்லை. நீங்க பார்த்திருப்பீங்க, வீட்டினுடைய சுவர் இடுக்குல தாவரங்கள் வளர்ந்துருக்கும், இல்ல பாறை இடுக்குகள்ல தாவரங்கள் வளர்ந்திருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல பாறை ஒன்றும் தடையல்ல, இந்த இடத்துல ஒரு சுவர் ஒன்றும் தடையாக இல்லை. ஏன்னா அந்த விதைகள் வந்து நம்ம முளைச்சு ஆகணும்னு முந்தி ஓடும் பொழுது இந்த உலகத்துல எதுவுமே தடையில்லை. நான் இன்னொரு வரியும் வகுப்பில் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பேன், உன்னுடைய வெற்றியை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. உன் வெற்றிக்கு மிகப்பெரிய எதிரி நீதான், உன் வெற்றிக்கு மிகப்பெரிய வெற்றியாளனும் நீதான். அதனால எல்லாமே உன் கையில் தான் இருக்கு. இங்க முளைக்கணும்னு ஒரு விதை முந்திக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா தடுக்கிறதுக்கு இந்த நாட்டுல யாருமே கிடையாது. இந்த பூமி எவ்வாறு விதைக்கு தடையாக இருக்காதோ அதை போல உன் வெற்றிக்கும் இங்கு யாரும் தடைகள் இல்லை உன்னை தவிர. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே, இளைய நதிகளே என்று நம்மளதான் சொல்றாரு, உங்களதான் சொல்றாரு. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே, பள்ளம் நிரப்ப வாருங்கள். இந்த சமுதாயம் நிறைய பள்ளங்களை சுமந்து கொண்டிருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இங்க இருக்கு. அதை எல்லாத்தையுமே களையறதுக்கு இளைய சமுதாயமாகிய நீங்கள் தான் வந்து அதை நிரப்பி சரியாக்கணும். காய்ந்து கிடக்கும் கரணிகள்னா வயல்கள் அர்த்தம். எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். இந்த சமுதாயம் காய்ந்து போய் நிறைய கிடக்குது. சாதி வேறுபாடு, சமய வேறுபாடு, இன வேறுபாடு, மொழி வேறுபாடு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் களையக்கூடிய பொறுப்பு வளரும் பிள்ளைகளாகி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்துதான் முன்னோர்கள் சொன்ன முதுமொழினா, முதுமையான மொழி, பழமையான மொழி, எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. சொன்னவங்க கருத்தை ஒன்றை
நம்ம மூதாதையர்கள் பாட்டனார்கள் சொன்ன அறிவுரைகளை எல்லாத்தையுமே நாம வெறும் பொழுதுபோக்கா இல்லை அப்படின்னா நான் அதை பின்பற்ற மாதிரி வெறும் முதுகுல மட்டும் சுமந்துக்கிட்டு போறதுல எந்த ஒரு படமுமே இல்லை. முதுகில் சுமந்துக்கிட்டு போறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. சொன்னவங்களுடைய கருத்தை வார்த்தைகளை வாழ்க்கைப்படுத்த நாம நம்ம வாழ்க்கையில பின்பற்றி காட்டணும். அதுதான் விஷயம். நான் இன்னொன்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல ரொம்ப எளிமையானது அறிவுரை கூறுவது. ரொம்ப எளிமை, யாருனால யாருமே சொல்லிடலாம். ஆனா உலகத்திலே ரொம்ப கடினமான ஒரு செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சொன்ன அறிவுரைகளை பின்பற்றுவது. இங்க யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கடினப்பட்டு அந்த அறிவுரைகளையும் இல்ல அனுபவ அறிவுகளையும் பின்பற்றி சரியா நடக்கிறாங்க பாருங்க, அவங்க ஜெயிச்சிடறாங்க. அந்த இடத்துல வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் மாறாது. பெரியவர்களுடைய வார்த்தையை தயவு கூர்ந்து கேளுங்க. கேட்ட வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில தயவு கூர்ந்து பின்பற்றுங்க. பின்பற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில துன்பம் என்பதே வராது. ஏன்னா அதை அவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. முன்னோர்கள் சொன்ன முதுமொழிகளை, பழைய மொழிகளை வெறும் முதுகில் சுமந்து கொண்டு தீர்வதில் அர்த்தம் அல்ல. அதை பின்பற்றும் பொழுதுதான் நீங்கள் வெற்றியாளராக கருதப்படுகிறீர்கள். இவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. ஏன்னா அப்துல் கலாம் ஐயாவா இருக்கட்டும், தன்னுடைய முன்னேற்றத்திற்கு என்னுடைய ஆசான் காரணம்ங்கிறார். அலெக்சாண்டரா இருக்கட்டும், மன்னனா இருக்கட்டும், 9 வயதிலேயே புஜி பேலஸ் அப்படிங்கிற குதிரையை அடக்கினவன். 10 வயதில் தன்னுடைய நாட்டு நீதிபதிக்கு அறிவுரை கூறியவன். 14 வயதில் சிம்மாசனம் ஏறியவன். 33 வயது வரை வெற்றியே தன்னுடைய இலக்காக கொண்டவன் அலெக்சாண்டர். நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தைப்பருடைய மகன். இவர்கள் வாழ்வில் முன்னேறியதற்கு மிகப்பெரிய காரணங்கள் சான்றோருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடந்தது. மறந்துவிட வேண்டாம். தனக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களை விட முட்டாள் உலகில் யாரும் கிடையாது. ஆகையால் தயவு கூர்ந்து மாணவ செல்வங்களே, சான்றோர்களுடைய வார்த்தையை பின்பற்றி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், அதை பின்பற்ற கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு சொத்து என்ன அப்படின்னா பெரிய பொக்கிஷம் என்ன உங்களுக்குள்ள இருக்கு, திறமை இருக்கு, எல்லாருமே இருக்கு. பொறுமை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணுங்க. சரிங்களா? களவு, காமம், கோபம், கொலை, பொய் இவை 5 மன்னிக்கப்பட முடியாத குற்றங்கள்ங்கிறாரு வள்ளலார். பாத்துங்களேன், கோபத்தோட எதை ஒப்பிடுறாரு? கொலை செய்வது எவ்வளவு பெரிய குற்றம், அதை ஏதோ ஒப்பிடுகிறார் பாருங்களேன். கொலையோடு சேர்த்து கோபத்தை சொல்றாரு வள்ளலார் அவர்கள். கோபப்படுவது என்பது மனித தன்மையற்ற ஒரு செயல். அது அறிவற்ற மனிதன், கல்வி அறிவில்லாத மனிதன் மரத்திற்கு ஒப்பாவான், கோபப்படும் மனிதன் விலங்கிற்கு ஒப்பாவான்ங்கிறார் வள்ளுவர். விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்னா நாம பின்பற்றக்கூடிய பொறுமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுமைதான் அந்த வாழ்க்கையில வெற்றி பெறும். அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாகி இருக்கு. அழிவு கூர்ந்து அதை என்னைக்காக கடந்துடாதீங்க. சரிங்களா? ஒரு நாம தவறு செய்யறதுக்கும் கோபப்படுறதுக்கும் ஒரு நொடி போதும். ஆனா அதனுடைய விளைவு இருக்கு பாருங்க, வாழ்க்கையே போயிடும். அதனால தயவு கூர்ந்து மாணவர்களே, பொறுமை அப்படிங்கிற அடக்கத்தை மட்டும் விட்டுடாதீங்க, கடந்து போயிடாதீங்க என்னைக்குமே. கூட்டு புழுதான் அடுத்த ஒரு அருமையான வரி பாருங்க. கூட்டு புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும். பட்டுப்பூச்சி பறக்கிறது ரொம்ப அழகா, பட்டாம்பூச்சி பறக்கிறது ரொம்ப அழகா இருக்கணும். ரொம்ப அவ்வளவு அழகா நம்ம பார்த்து ரசிக்கிறோம். அதனுடைய வண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள், எவ்வளவு அழகா இருக்கு பறக்கிறது. ஆனா அதனுடைய ஆரம்பம் எப்படி தெரியுமா உங்களுக்கு? அருவருப்பான புழு அது. ஆனா இப்படியே நாம இருந்தா நம்மளை யாரும் ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு அதை என்ன பண்ணுதுன்னா தன்னைத்தானே வருத்தி கொண்டு தன்னை சுற்றி கூடு கட்டி கொள்கிறது. வார கணக்கில் அது உள்ளேயே கிடந்து தன்னுடைய வளர்ச்சியை மேற்கொள்கிறது. அவ்வளவு திறமைகள், ரெக்கைகள் வந்து விடுகிறது, வண்ணங்கள் வந்து விடுகிறது. இவையெல்லாம் வந்த பிறகு கூட அந்த பட்டாம்பூச்சி என்ன செய்கிறது என்றால் திறமைதான் இருக்கிறதே, நான் அமைதியாக இருந்தால் போதும் என்று இல்லாமல் அந்த கூட்டை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறது. அப்படி வந்தால்தான் உலகம் அதை ரசிக்கும். அப்படித்தான் நீங்கள் 1000 திறமை உங்களுக்கு இருந்தாலும் சரி, என்னதான் பண்பு இருந்தாலும் சரி, அதை இன்னும் மேலும் வளர்க்க வேண்டும். உங்களது திறமையை வெளிக்காட்ட நீங்கள் போராட வேண்டும். எனவே இந்த கூட்டு புழு, அருவருப்பான ஒரு புழுதான் ஒரு நாளில் வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது. அதே போல அதை நீங்க மறந்துடாதீங்க மாணவ செல்வங்களே. இன்று நீங்கள் சிறியவர்கள், இன்று மிகப்பெரிய சாதனை புரிந்த அனைவருமே ஒரு நாளில் சிறியவர்களாக உங்களை போல ஒரு 4 சுவற்றிற்கு உள்ளாக படித்த மாணவர்கள் தான். மறந்து விடாதீர்கள் மாணவ செல்வங்களை. தயவு கூர்ந்து நீங்கள் பட்டாம்பூச்சியாக பறக்கின்ற காலம் நெடுந்தொலைவில் இல்லை, அருகில் இருக்கிறது. எட்டி பிடிப்பது உன்னுடைய சாமர்த்தியம்.
நிறைய பேர் நான் வாழ்க்கை முன்னேறணும்னு சொல்லிட்டே இருப்பேன். ஐயா அப்துல் கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. மதுரையில அரசு பள்ளியில படிச்ச சுந்தர் பிச்சை அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. கூகுள்ல சிஓவா இருக்காரு. இன்னுமே வருடத்துல அவருடைய வருமானம் எண்ணி பார்க்காத அளவுக்கு இருக்கு. சாதாரண அரசு பள்ளியில படித்தவர். ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் சட்டைகள் வருடத்திற்கு பல 1000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபர். ஆரம்ப காலங்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இடர்பாடானதுதான். ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய நான் நிறைய பேர் எடுத்துக்கிட்டா சொல்லலாம், வாழக்கூடியவனு சொல்லிட்டு இருக்கேன். கேபிஎன் டிராவல் சொல்லலாம், சுகுணா சிக்கன் சொல்லலாம், நிறைய பேர் சொல்லிட்டே நான் போயிட்டே இருக்கலாம். இவங்க எல்லாம் எதுக்காக சார் இவ்வளவு உதாரணம் நீங்க காட்டுறீங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் சின்ன வயசுல நிறைய உங்களை மாதிரி போராடி நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போமா அப்படின்னு நிறைய கேள்விகளோட முன்னேறினவங்க. ஆனா இன்னைக்கு அவங்க மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. காரணம் விடாமுயற்சி, பொறுமை, இந்த பெரியவங்களுடைய சான்றோருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்தது. இதெல்லாம் தான் அவங்க முன்னேறினது. நீங்க அதனால என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க அப்படிங்கிறாரு. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது இந்த இடத்துல பாருங்க. உணர்ச்சி என்பது உள்ளுக்குள்ளார அறிவு சம்பந்தம் இல்லாம டக்குன்னு வெளியில வர்றது, டக்குன்னு கண்ணீர் வர்றது, ஐயோ ஏக்கம் வர்றது, அழுக்கை வர்றது, இதெல்லாமே உணர்ச்சி சம்பந்தப்பட்டது. அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லாம என்பது திரியை மறந்து தீயாகும். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அறிவோட சேர்ந்த உணர்ச்சி வேணுங்க. வெறும் மட முட்டாள்தனமா உணர்ச்சி வயப்படக்கூடாது. அறிவும் கொஞ்சம் அந்த இடத்துல வேணும், பயன்படுத்தணும். நாம இல்லைங்களா, நம்மளை யாரும் ஏமாத்திடக்கூடாது. உணர்ச்சி வயப்பட்டு நம்ம அவங்க கிட்ட ஏமாந்துடக்கூடாது. அறிவை இடத்துல பயன்படுத்தணும். இது எப்படிப்பட்டதுன்னா, திரியே இல்லாத எரியிற விளக்கு மாதிரி. திரி இல்லாம விளக்கு எப்படிங்க எரியும்? அதை போல உணர்ச்சி அப்படிங்கிறது நெருப்பு மாதிரி, அறிவுங்கிறது திரி மாதிரி. ரெண்டும் இணைஞ்சிருந்தாதான் அந்த விளக்கிற்கு மதிப்பு ஒளி தரும். எரியும் தீயை இழந்த திரிதான். அடுத்து பாருங்க, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீ இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். உணர்ச்சியே இல்லாத அறிவு என்ன சார்? நான் அதிகப்படியான அறிவு ஏகப்பட்டதான் நான் படிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், ஆனா பிறரை மதிக்க எனக்கு தெரியல அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, அறிவு நிறைய இருக்கு ஆனா உணர்ச்சியே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீ விளக்குல திரிய இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? எரியுமா அந்த விளக்கு? அறிவு எக்கச்சக்கமா இருக்கு, ஆனா எரியறதுக்கான நீ மிக மிக மீண்டும் அதிகமா பிரகாசிச்சு மேல போறதுக்கான வழியே இங்க கிடையவே கிடையாது அப்படிங்கிறாரு. அதனால தயவுபுரிந்து மாணவர்களே, அறிவும் வேண்டும், உணர்ச்சியும் வேண்டும், இரண்டையும் சரிநிகராக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வரிகள், பழையவை எல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதான். நாம எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம்னா, கொஞ்சம் அறிவாளித்தனமா எல்லாத்தையுமே பழமையெல்லாம் தூக்கி வெளியே போட ஆரம்பிக்கிறோம். பழைய பண்பாடு, பழைய பழக்க வழக்கங்கிற பழைய முறைகள் எல்லாத்தையுமே நாம் அதையெல்லாம் பின்பற்றாம புதுமைக்கு ஓடிட்டு வந்துட்டு இருக்கோம். இல்ல, பண்பும் அன்பும் பழையவைதானே, இதையும் ஏன் தூக்கி போட்டுறீங்க? பழையவைதான். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதான். இளைஞர்களே, நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு இனத்தையும் மொழியையும் கொஞ்சம் தயவு கூர்ந்து நீங்க தான் தூக்கிட்டு போன அடுத்த சமுதாயத்தை. இன்னைக்கு நிறைய பிரிவுகள் ஏற்பட்டிருக்கு, இனத்தின் சார்பாகவும் மொழியின் சார்பாகவும். நாம இங்க இருந்து பக்கத்து மாநிலத்துக்கு போக முடியலைங்க, மொழிவாரியா அடி விடுகிறோம். சரிங்களா? இவ்வளவு பிரச்சனை இருக்கீங்க. இந்த இளைஞர்கள், வளரக்கூடிய இளைஞர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மொழியையும் இனத்தையும் பிரிவா பார்க்காம ஒன்னா பாருங்க அப்படின்னு அழகா கேட்கிறாரு வைரமுத்து அவர்கள். இது மனப்பாட பாடல், இந்த 8 வரி மனப்பாட பாடல். அறிவியல் என்னும் வாகனம் மீது, அறிவியல் அப்படிங்கிற வாகனம் மீது, வாகனம்னா வண்டின்னு அர்த்தம், வாகனம் மீது ஆளும் தமிழை நிறுத்துங்கள். ஆளும் தமிழை, நம்ம எல்லாத்தையுமே நாட்டை எல்லாத்தையுமே ஆட்சி புரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழிய நிறுத்துங்கள் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்க அர்த்தம் இல்லை. அந்த வாகனத்தின் மீது நம்ம பேரை கூறிங்க. அந்த இப்ப புரியும் நினைக்கிறேன் இந்த எதுக்காக இங்க போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த விண்வெளியுடைய இதை போட்டிருக்காங்க பாருங்க, வானை அளப்போம் தமிழ் எழுதியாரு. இததான் அவர் ஆசைப்படுறாரு. இல்லையா? அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் அப்படின்னு ஆசைப்பட்டது அதுக்காக. இந்த மாதிரியான அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் தமிழ் பெயர்கள் வைங்க அப்படிங்கிறாரு. அடுத்ததான், கரிகாலன் தன் பெருமை எல்லாம், கரிகால சோழன் எழுதின கட்டணை எல்லாத்தையுமே, இந்த பெருமை எல்லாத்தையுமே தமிழ்ல எழுதி வைங்க. பின்னாடி வரவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். கணிப்பொறி உள்ளே, கணிப்பொறினா கம்ப்யூட்டர் அர்த்தம், பொருத்துங்கள்
தமிழில் சாதித்த மன்னர்களை பற்றிய வரலாறுகள் எல்லாத்தையுமே தமிழ்ல எழுதி வைங்க, அதை கம்ப்யூட்டர்ல ஏதுங்க. ஆனா இது இன்னைக்கு அது சாத்தியமா இருக்கு. எல்லா கணினிகளிலுமே நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா வரலாறுகளுமே தமிழ்ல இருக்கு. நீங்க தமிழ்ல எடுத்து படிக்கலாம். இவர் ஆசைப்பட்டது நிறைவேறி இருக்கு. ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். இந்த இனம் நம்ம தமிழ் இனம். இங்கிருந்து பிழைப்பை தேடி ஓடக்கூடிய நபர்களாக நாம இருந்தோம். இலங்கை எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இங்கிருந்து தமிழர்கள் 10 கோடி மக்களுக்கு மேல இடம்பெயர்ந்து பிழைப்பு வழி தேடி வெளியே போயிருக்காங்க. எப்படின்னா ஆரம்ப கால கட்டங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம அம்பை போல ஓடாம இனத்தை மாற்றுங்கள். ஒரே இடத்துல வாழக்கூடிய ஒரு இனமா மாற்றக்கூடிய பொறுப்பு இளைஞராக உங்களுக்கு இருக்கிறது. ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோடிலும் ஏற்றுங்கள். ஏவுகணை சேட்டலைட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதுலயும் தமிழ் எழுத்துக்கள்ல எழுதி தயவு கூர்ந்து என்ன பண்ணுங்க, எல்லா கோடிலும் விண்வெளிகள்லையும் தமிழ் மொழியை கொண்டு போய் நாட்டுங்க அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு இவரு. தமிழ் மொழியினுடைய சிறப்பை இளைஞர்கள் கொண்டு சேர்க்கணும். இனம் மொழி இவையெல்லாம் கடந்து தமிழர்கள் வந்து வாழணும். அது முக்கியமா இளைஞர்கள் சொல்றாரு. இங்க நிறைய பள்ளங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, அதை போகக்கூடிய பொறுப்பு இளைஞர்களாகி உங்ககிட்ட இருக்கு. அதே மாதிரி கிளிக்கு ரெக்கை இருக்கிறது, கிழக்கு அதை கொண்டும் தொலைவல்ல. அதே போல உங்களுக்கும் இந்த வெற்றி என்பது பெரிய இலக்கு அல்ல, ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால நீங்க ஓடிக்கிட்டே இருங்கன்னு சொல்றாரு. மனப்பாட பாடம் மட்டும் இன்னும் ஒரு முறை படிச்சிடுறேன். அறிவியல் என்னும் வாகனம் மீது ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள், ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இடத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோடிலும் ஏற்றுங்கள் என்று பாடி முடிக்கிறார். அவருடைய ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள். நாம் இளைஞராக நீங்கள் எல்லாருமே தமிழை நேசியுங்கள், பிறரை நேசியுங்கள். அவ்வாறு பண்பாட்டை அடுத்த தலைமுறை கொண்டு சேருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழாசிரியர் தெய்வமணி. நன்றி, வணக்கம்.